வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லவ்கி கோஃப்தான்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி, நார்த் இந்தியன் ரெசிபி. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது நார்த் இந்தியன் டிஷ்னாலே நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு தான் சாப்பிட்டேன். ஆனால் இதை சாப்பிட்டதுக்கப்புறமா நானே இதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு பெரிய சைஸ் சொரக்காயும் ஒரு மீடியம் சைஸ் சொரக்காயும் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயமும் ஒரு 8 பல் பூண்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயமும் 2 சின்ன பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன் நான் 2 சுரைக்காய்க்கு. சுரைக்காயை நம்ம வந்துட்டு அந்த தொலியை பீல் பண்ணதுக்கப்புறமா இதில் தான் ஷ்ரெட் பண்ணணும். அந்த பெரிய பெரிய ஓட்டையாக இருக்குல்ல, இதில் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக பண்ணோம் அப்படின்னா இல்லை பெருசெல்லாம் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். சுரைக்காயை நம்ம ஃபஸ்ட்டு பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை ஷ்ரெட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். செலக்ட் பண்ணும்போதே நீங்கள் பிஞ்சு சுரைக்காயாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சீவும் போது அதில் உள்ள அந்த விதை வராமல் இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் முத்திடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு சீவி வச்சுக்கோங்க. அப்போ தான் கோஃப்தா பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது என்னோடய ஸ்டைலில் நார்த் இண்டியன் லவ்கி கோஃப்தா கறி தான் இது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் படி. ஆக்சுவலாக ப்ரொசீஜர் இது தான். நம்ம சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதுவும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணியிருக்கேன், அவங்களாம் ஒருத்தருக்கும் என்ன போடுவாங்கங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே உள்ளவங்க அதாவது மாங்காயோட ட்ரை மேங்கோ பவுடர் போடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா பொடியும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இங்கே தனியா பொடி, ஜீரா பொடி, அதுக்கப்புறமா ஒன்றுக்கும் தனி பொடி வச்சுருப்பாங்க. நம்மளை மாதிரி மசால் பொடின்னு இல்லாமல். ஆனால் நம்மளோட மசால் பொடியே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அது கூட நம்ம சிக்கன் குழம்பு கரைச்சி வச்சுருக்கிற பொடியும் சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அவங்க வந்து ஜிஞ்சர் கார்லிக் போடுவாங்க. ஜிஞ்சர் கார்லிக் போட்டால் ரொம்பவே ஏப்பமாக வர்ற மாதிரி இருக்கும். எனக்கு இல்லை, என் ஹஸ்பண்ட்க்கும் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு மாதிரி நெஞ்செரிச்சல் மாதிரியே இருக்கும். அதனால் ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டும் ஆட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ரெண்டுமே வீட்டில் அரைச்ச பொடி தான். ஒன்று சிக்கன் மசாலா பொடி, இன்னொன்று குழம்பு மிளகாய் பொடி தான் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில். பின்னாடி என் பசங்க சவுண்டு தான் கேட்டுட்ருக்கு. நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது என் கூட தான் இருக்கிறாங்க என் பசங்க. ஸோ அதனால் என் பசங்களோட வாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். நான் நிறைய நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ்லாம் என் மாமியார்கிட்ட இருந்தால் கற்றுக்குவேன். அவங்க பண்ணுறப்ப அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுமே ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க எக்ஸ்பீரியன்ஸில். அப்போ அவங்க சொல்லி தரும்போது அவங்க என்ன ஃபெயிலியர்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஸோ இது எனக்கு சொல்லி தரும்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க லேர்ன் பண்ணிக்கும்போது ஒன்றா ட்ரை பண்ணி, இந்த அளவுக்கு யூடியூபில் எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ அவங்க ஒருத்தரையாக கேட்டு செய்யும்போது நிறைய ஃபெயிலியர்ஸும் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் என் மாமியார் ரொம்ப நல்லா சமைப்பாங்க. என்ன சமைச்சாலுமே சிம்பிளாக ஒரு சப்ஜி சமைச்சா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட சிக்கன் பிரியாணிக்கும் சிக்கன் ஃப்ரைக்கும் அடிக்ட் ஆகாதவங்க யாருமே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. இப்போது இருட்டாச்சுல, அது கரண்டு போயிடுச்சு. கரண்டு போனதுக்கப்புறம் தான் ஆன் ஆச்சு. ஆக்சுவலாக இதில் நான் ஒரு ஸ்டெப்பை வந்துட்டு எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா என் மொபைலில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, கரண்ட்டும் போயிடுச்சு. ஸோ என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் நான் உங்களுக்கு என்ன ஸ்டெப் பண்ணுன்னு சொல்லிடுறேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறத பார்த்துட்டு என் பையனும் அதே மாதிரி லிப் மூமெண்ட் கொடுத்துட்ருக்கான் பின்னாடி இருந்து. அதுதான் சவுண்டு. ஆக்சுவலாக நம்ம சுரைக்காயை சீவும் போது தண்ணியாக இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு தண்ணியோட காய்கறி தானே. அதனால் என்ன ஆகணும், அது நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். நம்ம ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டுட்டு நம்ம ஷ்ரெட் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் தனியாக பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டே அந்த கிரேவிக்கு. உங்களுக்கு நார்த் இந்தியன் டிஷ்லாம் பிடிக்குமா? என்னென்ன டிஷ்லாம் பிடிக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நான் பிஞ்சான சுரைக்காயை செலக்ட் பண்ணேன் பாருங்கள். அதனால் அதோட விதையெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சின்ன விதை தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது நம்ம சாப்பிட்டா கூட விதை இருக்குன்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு. ஸோ நம்ம செலக்ட் பண்ணும்போதே பிஞ்சான சுரைக்காயை செலக்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இது மொத்தமாக செஞ்சு முடிக்கிறதுக்கே 15 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும். நான் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் கூட நான் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரொம்பவே சீக்கிரம் பண்ணிடலாம் கோஃப்தா கறி. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது நான் நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சதுக்கப்புறமா ட்ரையாக இருக்கிற சுரக்காய் காமிக்கிறேன். ரொம்ப ட்ரையாகவே ஆகாது. எனிவே அதில் கொஞ்சமாக எப்பயுமே மாய்ஸ்சர் இருந்துட்டு தான் இருக்கும். அது கூட தான் நம்ம கடலை மாவெல்லாம் போட்டு பிசையும் போது தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அது கூட நம்ம கடலை மாவு மசாலா ஆட் பண்ணால் போதும். ஆனியன் நம்ம எவ்வளோ தூரம் சின்ன சின்னதாக கட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பர் வச்சுருந்தீங்கன்னா அது இன்னும் பெஸ்ட்டு. ஆனியனை நல்லா தொல்லியெல்லாம் உரிச்சிட்டு எப்பயும் போல் கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். நான் பிளேட்டில் வச்சு ஏன் கட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? என்னோடய சாப்பிங் போட என் பையன் எங்கேயோ எடுத்து கொண்டு போய் போட்டுட்டான். நான் இருக்கிற அவசரத்தில் அதை தேடுற அளவுக்கு எனக்கு பேஷன்ஸ் இல்லை. ஏன்னா என் ஹஸ்பண்ட் பசியாக இருந்தாங்க. அவங்க காலையில் சாப்பிடலாம் இன்றைக்கி. ஸோ அதனால் நான் இருக்கிற பிளேட்லேயே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண முடியல. ஆனால் எவ்வளோ தூரம் குட்டி குட்டியாக கட் பண்ணுறமோ அவ்வளோ தூரம் இது டேஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு தான். நான் நார்த் இந்தியனை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு என் லைஃப்பில் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் நான் ஒரு நார்த் இந்தியனை தான் அதாவது அவங்க ஆரிஜின் வந்து தமிழ்நாடு தான். ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் பார்ன் அண்ட் ப்ராட்டப்பே டெல்லியில் தான். ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்பவே எல்லாமே வித்தியாசமாக தான் இருந்துச்சு. நான் இங்கே வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பிடிக்கிறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஆனாலும் டெல்லியில் நம்ம இருக்கும்போது நமக்கு தனிமை நிறைய நேரத்தில் ஃபீல் ஆகும். வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி தான் டெல்லியில் இருக்கிறதும். என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிறது வேறு ஸ்டேட்டில் இருக்கிறது வேறு இல்லையா? இங்கே கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபுட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கே நம்மளோட லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸ் டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இங்கே வியந்து பார்த்தது என்னென்னா, இங்கே உள்ள எல்லா மக்களுமே எல்லா ஃபெஸ்டிவல்ஸையும் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட காசு இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சிச்சு. 8 பூண்டு கிட்ட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது பூண்டு நம்ம சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 3 பெரிய தக்காளி, நான் ஆப்பிள் தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன். நாட்டு தக்காளியில் 3 ஆப்பிள் தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 9 ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அந்த கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா மையாக அரைக்கணும். தக்காளியோ இல்லைனா கேஷ்யூஸோ அரைக்காமல் இருக்கக்கூடாது. எல்லாமே நல்லா மையாக அரைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது அரைச்ச பேஸ்ட்டை தான் நான் காமிக்கிறேன். தக்காளி அரைக்கும் போதே அது கூட ஒரு பெரிய ஆனியன் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருளுமே நல்லா மையாக அரைஞ்சாதான் நம்ம கிரேவிக்கு உண்டான அந்த கிரேவியே இதிலேருந்து தான் வரப்போகுது. நம்ம அறுத்து வச்சுருக்கிற ஆனியனும் அதுக்கப்புறம் இந்த மசாலாவும் தான். நம்ம எப்பயும் போல் குழம்பு வைக்கிற சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, இதெல்லாம் வாசனை கொடுக்கக்கூடிய பொருள். ஸோ உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப மசாலா ஸ்மெல் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சுரக்காயில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு மிளகாய் பொடி, அதாவது மசாலா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் குழம்பு பொடி. அந்த எங்கள் வீட்டில் அரைக்கிற மசாலா பொடியில் ரொம்ப காரம் இருக்காது. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அதில் ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். நான் வந்து மசாலா பொடியிலே மஞ்சள் இருக்கிறதுனால மஞ்சள் போடலை. நீங்கள் மசாலா பொடியில் மஞ்சள் போட்டிருந்தீங்கன்னா போடாதீங்க, போடலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் ஆனியன் போட்டுட்டு நல்லா வதங்கணும். ஆனியனும் நம்மளோட போட்டிருக்கிற அந்த கார்லிக்கும் நல்லா வதங்கணும். எவ்வளோ தூரம் வதங்குதோ அவ்வளோ தூரம் நம்ம சாப்பிடும்போது அந்த கிரேவி நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இது ஒன்றும் புது டிப்ஸ் இல்லை, பட் ஸ்டில் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து பண்ணணும் இல்லையா? சமைச்சு முடிச்சா தானே எல்லோரும் சாப்பிட முடியும். இப்போ வந்துட்டு நான் பக்கத்தில் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கோஃப்தாவை நீங்கள் உருண்டையாக நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதில் போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அதாவது ஸ்லிம்மாக வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வெளியில் மட்டும் ஃப்ரை ஆகிடும், உள்ளே ஃப்ரை ஆகாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் உள்ளே வரைக்கும் ஃப்ரை ஆகும். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு வெந்திருக்கும் இல்லையா, நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டால் போதும். இது
நம்ம போண்டாலாம் போடுவோம்ல, முட்டைக்கோசு போண்டாலாம் போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சில விஷயங்கள் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை கண்டிப்பாக நான் செஞ்சுடுவேன். சில நேரங்களில் நமக்கு பிடிச்சது செய்யும் போதும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் அவ்வளோ பிடிக்காது. நம்மலாம் ஒன் பாட் ரைஸ்லாம் செய்வோம் இல்லையா, டொமேட்டோ ரைஸ், புதினா ரைஸ், கொரியாண்டர் ரைஸ்லாம் செய்வோம் இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. பட் ஸ்டில் அவங்க நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா நம்மளோட ஃபீலிங்ஸையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்காக அவங்களுக்கு பிடிச்சதை நானும் பண்ணி வச்சுடுவேன். அவங்க அம்மா பண்ணுற அளவுக்கு நான் டேஸ்ட்டாக பண்ணிவிடுவேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பண்ணுற ரெசிபி எல்லாமே நல்லாயிருக்கும். என் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, என் ஹஸ்பண்டும் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நல்லா அந்த சட்டியில் இப்போ வெங்காயம், டொமேட்டோலாம் இருக்கு இல்லையா, அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆனியன், டொமேட்டோலாம் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இல்லையா, இங்கே உள்ளவங்க அதில் கீயும் அது கூட ஆயிலும் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க, ஆனியனையும் கார்லிக் அந்த பேஸ்ட்டையும். பட் நான் அப்படி பண்ணலை, நான் வெறும் எண்ணெய் போட்டு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு எல்லாத்துலேயும் நெய் போட்டு சாப்பிட்டா நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால தான். 2 சுரக்காய் போட்டால் தான் 4 பேர் இருக்கிற வீட்டில் நல்லா சாப்பிட முடியும் இந்த கோஃப்தா. இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாகிடும் இல்லையா. இப்போவே உங்களுக்கு அந்த கிரேவியோட ஸ்மெல்லும் நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கோஃப்தாவோட ஸ்மெல்லுமே அவ்வளோ மணக்கும். அதுலேயே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் 2 பசங்களும் வந்து ஆளாளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாங்க, பஜ்ஜி மாதிரி. ஆனால் அவங்கள வெயிட் பண்ண சொல்லி, இருங்க நான் மொத்தமாக பண்ணி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடக்குமான்னு சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நான் மசாலா பொடி தான் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியில் அவ்வளோ காரம் இருக்காது, நார்மல் காரம் தான் இருக்கும். கிட்ஸும் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு காரம் வேணும், இல்லை உங்களுக்கு ரெட் கலர் வேணும்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ரெட் கலர்லாம் வேண்டாம், என்னை பொறுத்தளவில் நான் ரொம்ப ரெட் கலர் வேணும், கலர்ஃபுல்லாக சாப்பிடணும்னு நினைக்க மாட்டேன். நம்ம வீட்டில் எந்த மாதிரி முன்னாடிலாம் சாப்பிட்டோமோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நான் சாப்பிடுவேன். அதனால் இதில் நம்ம வீட்டில் உள்ள மசாலா பொடி போட்டுக்கிட்டேன், 2 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஆல்ரெடி நம்ம சுரக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ, நமக்குன்னா அந்த கிரேவி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அது கிரேவி மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அது பாயில் ஆகட்டும். ஏன் அப்படின்னா அதில் உள்ள அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லோ, தக்காளியோட ஸ்மெல்லு, மசாலாவோட ஸ்மெல்லு இதெல்லாம் கொதிக்கும்போது போயிடும் இல்லையா. இந்த கிரேவியை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கோஃப்தா போடுவோம் இல்லையா, அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. நான் கோஃப்தாவை ஆட் பண்ணுறேன் இல்லையா, ஸோ நீங்கள் ரொம்பவும் கோஃப்தாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கோஃப்தாலாம் உடஞ்சி போயிடும். அப்புறமா அது வந்து கோஃப்தா கறி மாதிரி இருக்காது, கொத்து கறி மாதிரி இருக்கும். நம்ம பண்ணி வச்சுக்கிற கோஃப்தாலாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பாயில் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் நேரம் போட்டுட்டு 3 மினிட்ஸ் நம்ம விட்டால் போதும். ரொம்ப கிளறாமல் மெதுவாக கிளறுங்க. இல்லை இந்த டைமில் உங்களுக்கு உப்பு வேணால் உப்பு போட்டுக்கோங்க, காரம் வேணால் காரம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம போட முடியாது இல்லையா, அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கனாலும் மூடி வச்சிடலாம், திறந்து வைக்கனாலும் திறந்து வச்சிடலாம். இதோட ஃபைனல் டச் என்ன அப்படின்னா மல்லி இலை போடுறது தான். இதில் 2 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒன்று கஸ்தூரி மேத்தி போடுறது, இன்னொன்று மல்லி இலை போடுறது. இந்த 2மே இந்த செமி கிரேவிக்கு ரொம்ப எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.